ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? என்னோட முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு சுகன்யா சம்ருத்தியை பற்றி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்போம் நினைக்கிறேன். ஸோ நம்ம அதோட அடுத்த ஸ்டெப்பான இந்த கேல்குலேஷனை பற்றி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோவை பார்க்கும்போது எத்தனை பேர் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்றத நான் ஜஸ்ட்டு கெஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் வீடியோ நினைக்கிறேன். அது எதனால நம்மளால் ஒரு வீடியோ கூட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க முடியல? ஏன்னா இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் நம்மளோட டைம் டாலரன்ஸோட லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒன் டே கிரிக்கெட் மேட்ச்லேருந்து ஐபிஎல் வந்தாச்சு. சீரியல் பார்த்துட்டு இருந்ததுலேருந்து சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. யூடியூப் பார்த்துட்டு இருந்தது இப்போ இன்ஸ்டா ஷார்ட்ஸ்ன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் ஒரு 10வது வயசு இருப்பேன் நினைக்கிறேன். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா முதல்ல அந்த ஃபோன் புக் பண்ணார், பிஎஸ்என்எல். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த ஃபோன் வரத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு 6 மாதம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் இருக்குது, மொபைல் இருக்குது. ஒரு சிம்மு நம்ம வாங்க போகிறோம்னாக்கா 1 ஹவருக்கு மேலே அந்த சிம் நம்பர் ஆக்டிவேட் ஆகலைன்னா அவ்வளோ கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணுறோம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம் எரான்றத விட இன்ஸ்டா எரான்னு நான் சொல்லலாம் நினைக்கிறேன். எல்லாமே நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுது. அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனே ரெசல்யூஷன் தேவை, ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் சரி உடனே ரிசல்ட் தேவை, அண்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே ஒரு அட்ராக்ஷன் தேவை. பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக வேணும்னாக்கா அதுக்கு ஏற்ற டைமை நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் லோனும் ஒரு சின்ன லிங்க் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்றைக்கி பண்ணுறது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட மெச்சூரிட்டியில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆனால் லோனு நீங்கள் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்ப்பீங்க, ஆனால் த்ரூ த லைஃப் டைம் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணிட்டுருப்பீங்க. உங்கள் லைஃப் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட நம்ம இன்னியோட வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் சுகன்யா சம்ருத்தியோட நான் கிரியேட் பண்ண கேல்சி. இந்த கேல்சியில் நம்ம 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஒன்று ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று ஸ்டெப் அப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது மந்த்லியாக இருக்கலாம், இல்லை இயர்லியாக இருக்கலாம். ஆனால் அந்த கான்ஸ்டன்ட் அமௌண்ட்டை நீங்கள் நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய். அந்த 12,000 ரூபாயை 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதுதான் ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணுற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு மெச்சூரிட்டி அப்போ எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் மந்த் கொடுத்துருக்கேன், இங்கே ஏஜ் இருக்குது. இந்த கேஸ் ஸ்டடியில் நம்ம குழந்தையோட ஏஜ் 2 வயசாக எடுத்துக்கலாம். இங்கே நான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி இயர் அந்த மணி எப்படி க்ரோ ஆகுது உங்கள் அக்கௌண்ட்டில்ன்றது ஒரு சின்ன அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம பார்க்கலாம். இதில் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி 1000 ரூபாய் போடலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமில் லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.6. ஸோ நம்ம ஆவரேஜாக ஒரு 8% 15 இயர்ஸ்க்கு வச்சா என்ன ரேட் வருது, என்ன ரிட்டர்ன் வருதுன்றதை பார்ப்போம். நான் 1000 ரூபாய் மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், 12 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதை 15 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 1,80,000 மாறுது. டோட்டல் மெச்சூரிட்டி 21 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குழந்தையோட வயசு 22 இருக்கும். அப்போ 5,58,000 ரூபாய் வருது. ஸோ இதே நான் 18 வயசு கழித்து ஒரு அமௌண்ட்டு எடுக்கணும் அப்படின்னாக்கா அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4,10,000 ரூபாய். இந்த 4,10,000 ரூபாயிலேருந்து என்னால் 50% வெளில எடுக்க முடியும். ஆப்வியஸ்லி 2 lakhs அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அந்த டைமில் எடுக்கலாம். இந்த 2 lakhs அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் குழந்தையோட எஜுகேஷன் காஸ்ட்டுக்கு, காலேஜ் படிக்க போகிறாங்க, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ, ஒரு இன்ஜினியரிங்கோ, இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸோ சேர்க்கறதுக்கு இந்த அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நான் ஒரு 5,000 ரூபாய் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ மாதம் 5,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய், 15 வருஷத்துக்கு 9 லட்ச ரூபா. இந்த 9 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா மெச்சூரிட்டி அப்போ என்னோட குழந்தையோட 22வது வயசில் அவளுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு 28 லட்சம் அப்ராக்சிமேட்டாக. அவளோட 18 வயசில் எனக்கு 20 லட்சம் கேஷ் கிடைக்கும் இந்த அக்கௌண்ட்லேருந்து.
என்னால் அதில் 50% நான் எடுக்க முடியுன்ற பட்சத்தில் அவங்க காலேஜ் செலவை நான் ஈஸியாக ஒரு 10 லட்சம் வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியும். 10 லேக்ஸ்ன்றது அந்த காலேஜோட எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு டீசெண்டான வேல்யூவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்றது கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் அப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸ்டெப் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது என்னன்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க. வருஷம் வருஷம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூவை ஒரு ஸ்டேபிளான அமௌண்ட் வச்சு ஆட் பண்ணிட்டே போகணும். அந்த ஸ்டேபிளான அமௌண்ட்டு மேபி 500 ருபீஸாக இருக்கலாம் மந்த்லி, ஆர் 1000 ருபீஸாக இருக்கலாம். ஸோ நம்ம லீஸ்ட்டாக ஒரு 500 ருபீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் 5000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மந்த்லி, இயர்லி 60,000 நீங்கள் ஆட் பண்ணுறீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில். இந்த 5000 ருபீஸில் நீங்கள் 500 மந்த்லி நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஆட் பண்ணுறீங்கன்னா எவ்ரி இயர் நீங்கள் அடிஷ்னலாக 6000 ரூபா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆட் பண்ணுவீங்க. ஸோ 6000 ஆட் பண்ணுறீங்க. இந்த 6000 எவ்ரி இயர் ஆட் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அதிகமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. த சேம் டைம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்ரி இயர் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களோட வருஷத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 ரூபா. ஆனால் 15th இயர் அப்போ உங்களோட ஒரு வருஷத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் 1,44,000 ரூபா. அதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 21,60,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதோட மெச்சூரிட்டி அமௌண்ட் குழந்தையோட 22வது வயசில் உங்களுக்கு 43,54,000 ரூபா சேவ் பண்ண முடியுது. ஸோ எதனால் உங்களால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை சேர்க்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க? நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்ன ஒரு விஷயந்தான். டைம், பேஷன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ஸ்டேபிளாக வளரணும்னா 2 விஷயம் நீங்கள் பண்ணணும். ஒன்று, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெகுலராக பண்ணுங்கள். 2வது, அது வளர்கிறதுக்கு அதுக்கான டைமை கொடுங்க. இந்த 2 விஷயத்த நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கான அந்த ரெக்குயர்மெண்ட்டை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணும். அந்த எஜுகேஷனல் காஸ்ட்டு இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, அது ஃப்யூச்சரில் எவ்வளோ அமௌண்ட்டாக வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷன் காஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 5 lakhs அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். இது ஒரு பர்சனுக்கும் மாறும். அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி மாறும். சில பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலான் இருப்பாங்க, சில பேர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலான் இருப்பாங்க, சில பேர் டாக்டர் படிக்கலான் இருப்பாங்க. இது நான் ஒரு சராசரியான ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியில் படிக்கிற ஒரு பர்சன், அவங்களோட கிராஜுவேஷன் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணலாம். கரண்ட் காஸ்ட்டு 5 lakhs வச்சுருக்கேன். ஸோ 18th இயர் எண்டில் இந்த காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எஜுகேஷனல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் வெரி பிட்வீன் 8 and 9%. நம்ம இதை ஆவரேஜாக ஒரு 7% எடுத்து இந்த ஒர்க் அவுட்டை பண்ணலாம். பண்ணியிருக்கேன். எத்தனை இயர் இன்னிலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. ஸோ நம்ம ஒரு 17 வருஷம் போடலாம். இன்னியோட காஸ்ட்டு 5 லட்சம். ஸோ இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் காஸ்ட் 5 lakhs 17 வருஷம் கழிச்சு அது 16 லட்சத்துக்கிட்ட வளருது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி வளருதான்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களால் 100% அமௌண்ட்டை மீட் பண்ண முடியலனாலும் 50% ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் ஃபியூச்சரில் எவ்வளோ வரும்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது. இந்த சுகன்யா சம்ரித்தியில் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுன்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி எடுங்க அந்த டிசிஷனை. ஸோ தட் ஃப்யூச்சரில் உங்களோட எக்ஸ்பென்சஸ் கமிட்மெண்ட்டை அது மீட் பண்ணும். இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து நெகோஷியபிளே இல்லை, இதை நீங்கள் மீட் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா மீட் பண்ணுறீங்களா இல்லை லோன் மூலிமா மீட் பண்ணுறீங்களா, அதுதான் அங்கே கொஸ்டின். எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளாரிட்டியோடு கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில்
நம்ம வேற ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என் கூட நீங்கள் இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது உங்கள் நிதி பழகு சேனல், கற்போம் கற்பிப்போம் வித் விஜய். தேங்க்யூ.